ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சமூர் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 213வது நாமா திருப்பெயர் வராங்ககாய நமஹா. சிறந்த அங்கங்களை உடையவனுக்கு நமஸ்காரம். வர சிறந்த, அங்ககா அங்கங்களை உடையவன். அதாவது அழகாக அமைந்த அங்கங்களை உடையவன். மகாங்கம் தலை, முகம், ஹிருதயம். பிரத்யங்கம் மார்பு, கைகள், வயிறு, கண், மூக்கு, காது, விரல்கள் இதெல்லாம். உபாங்கம் அணிந்துள்ள ஆடைகள், ஆபரணங்கள், உட்கார்ற ஆசனம், இது எல்லாமே விசேஷமான அழகோடு சேர்ந்ததாக பகவானுக்கு அமையிறது. இதற்கு இன்னொரு அர்த்தம் வரம் கொடுக்கும் அங்கமுடையவனுக்கு நமஸ்காரம். அப்படின்னா வரம் கொடுக்கும் அங்கமாகிய கை, வரதஹஸ்தத்தோடு எப்பவும் இருக்கிறவர். இன்னொரு அர்த்தம் சிறந்த சதுரங்க சேனையுடையவனுக்கு நமஸ்காரம். வர சிறந்த, அங்கக சதுரங்க சேனை உடையவன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் அமையிறது. தளாத்தியக்ஷாய நமஹான்னு 360வது நாமா இதை பற்றி விஸ்தாரமாக பின்னாடி சொல்ல போகிறதா இருக்குது. இதற்கு இன்னொரு அர்த்தம் ராகுஸ்வரூபனாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். ஏன்னா வராங்கம் அப்படிங்கிறது பிரதான அங்கமாகிய தலையைத்தான் குறிக்கும். இந்த திருப்பெயர் தலையை மட்டுமே உள்ள கிரகம் ராகு, அவர் உணர்த்ததாகவும் இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதற்கு இன்னொரு அர்த்தம் சிறந்த பூஜாங்கங்களை உடையவனும் ஒரு அர்த்தம். அவருக்கு நமஸ்காரம். சாஸ்திர விதிப்படி செய்யப்படக்கூடிய பூஜைகளுக்கு 4 அங்கங்கள் உண்டு. அவை பூர்வாங்கம், பிரதானாங்கம், உத்தராங்கம், புனர்பூஜை. பூர்வாங்கம்னு சொல்லி சொன்னால் கணேச பூஜை, சங்கல்பம், ஆசன பூஜை, கலச பூஜை, கண்டா பூஜை, சங்க பூஜை, ஆத்ம பூஜை, பீட்ட பூஜை, குரு தியானம், பிராண பிரதிஷ்டை. இதுவரைக்கும் கூடியது முதல்ல இருக்கக்கூடியது பூர்வாங்கம். பிரதான அங்கம் அந்த தெய்வத்தை நேரடியாக தியானம், ஆவாகனம், பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனம், மதுபர்க்கம், ஸ்நானம், வஸ்திரம், உபவீதம், ஆபரணம், கந்தம், அக்ஷதை, புஷ்பம், அங்க பூஜை, நாமார்ச்சனை வரைக்கும் இருக்கக்கூடியது. உத்தராங்கம் தூப தீப நிவேத்தியம், தாம்பூலம், மந்திர புஷ்பம், சத்திர, சாமர அதாவது குடை, சாமரம், விசிறி, கீதம் பாட்டு, வாத்தியம், நாட்டியம், பிரதட்சிணம், நமஸ்காரம், பிரார்த்தனை, அர்க்யம், உபாயன தானம். அந்த பூஜை பண்ணி வைக்கிறவர்களுக்கு பகவானுடைய ரூபமாகவே பார்த்து அவர்களுக்கு இதை கொடுக்க தட்சிணைகள் எல்லாம் கொடுக்கறது, பூஜை நிவேத்தியங்களை முதல்ல கொடுக்கறது இது. அதற்கடுத்து புனர்பூஜை, அன்னிக்கோ மறுநாளோ அர்க்யபாத்திய ஆச்சமன நிவேதனம், கற்பூர நீராஜனம் முதலிய செய்து யதாஸ்தானம் செய்து அனுப்புறது. இப்படி விதமான விசேஷ பூஜைகளை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பஞ்சோபச்சாரம் இருக்குது, ஷோடசோபச்சாரம் இருக்குது, சதுஷ்டி உபச்சாரங்கிறது இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் விசேஷமாக செய்யப்படுறதாக இருக்குது. இதற்கு இன்னொரு விசேஷ அர்த்தம் என்னென்னா சிறந்த 10 அங்கமுடையவருக்கு நமஸ்காரம். தசாங்கம்னு பேர் இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருவாச்சகத்திலையும் இந்த தசாங்கம் பகவானுக்கு எது 10 அங்கம், ஒரு ராஜான் இருந்தால் அவர் 10 அங்கம் இருக்கணும். தசாங்கம்ங்கிறது தெய்வங்களுக்கு உரித்தான 10 உறுப்புகள் சொல்கிறதா இருக்குது, அவர்களுக்கு சார்ந்து. அதில் தர்மசாஸ்திரனுடைய தசாங்கம் என்னென்னா நாமம் ஹரிஹராத்மஜன்கிறது. ஏன்னா இது வேறு யாருக்கும் குறிப்பிட முடியாத தனக்கே உரிய தனித்தான பெயர். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான்னு கொண்டு போய் விசேஷமாக அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். அதனால் அதுபோல் ஹரிஹராத்மஜன்னா அது சாஸ்தாவுக்கு தான் குறிக்கும். மலை, அவருடைய மலை எது அப்படின்னா கைலாச மலை. அதற்கே கைலாசவாசாய நமகான்னு இங்கேயே நாமாவும் இருக்குது. அவருடைய நதி எது, ஆறு எதுன்னு கேட்டால் கண்டகி, கண்டகாவாசாய நமகான்னு 370வது நாமா சொல்கிறது. யானை, ஒரு ராஜானா யானை இருக்கணுமே, அவருக்கு வெள்ளை யானை. கஜாரூடாய நமகான்னு 57வது நாமா தெரிவிக்கிறது. குதிரை இருக்கணுமே, பச்சை குதிரை. ஹயாரூடாய நமகா 23வது நாமா. பச்சை நேரம் மெச்சும் ஒரு நற்பரியின் மீதில் சவாரி வரும் தீரன் என்றும் அப்படின்னு மணிதாசர் சபரி பஞ்சகத்தில் சொல்கிறார். ஆயுதம் பரசு, பாசம், கதை முதலிய 18 ஆயுதம். இதெல்லாம் விசேஷமாக இங்கே நாமாக்களில் சொல்லப்பட்டிருக்கு. முரசு பேரிகைங்கிறது 740வது நாமா பேரிநாத பிரியாய நமகான்னு சொல்கிறது. மாலை சர்ப்பமே நாகஹாராய நமகான்னு 65வது நாமா தெரிவிக்கிறது. கொடி சேவல், யானை, நரன்,
மனுஷ கொடியும் உண்டு. சேவர் கொடிங்கிறதும் இருக்குது, சேவர் பதாக இதெல்லாம். அதே போல் யானைக்கொடி உண்டு அப்படிங்கிறதும் இருக்குது பகவானுக்கு. சாஸ்தாவுக்கு மனித ரூபம் உள்ள கொடியும் உண்டு. இது மகாசாஸ்திர பூஜா கல்பத்தில் இருக்குது. சபரிமலையில் உற்சவ காலத்தில் மனுஷ ரூபம் உள்ள கொடி ஏற்றுறதாக அமையிறது. இதையே சாஸ்தா திரிசத்தியும் விசேஷமாக சொல்லியிருக்கு. ஆணை, இவருடையதான ஆணையை யாராலும் மீற முடியாது. இது 868வது நாமாவும் விதாத்தவ்யாய நமகானும் நிஷ்டிதாக்ஞாய நமகான்னு 318வது நாமாவும் தெரிவிக்கிறது. அதனால் இப்படி விசேஷமான சிறந்த 10 அங்கங்களுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.